நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மலிஸ்ட் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் கிரிட்டிசிசம், ஸ்ட்ரக்சுரல் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சுரலிசம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலிஸ்ட் அண்ட் டீகன்ஸ்ட்ரக்ஷன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ பேசிக்கலி வந்து கிரிட்டிசிசம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த கிரிட்டிசிசமோடைய இன்ட்ரடக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹவு பீப்புள் பிலீவ்ட் த பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ பிளாட்டோ என்ன சொன்னார் கிரிட்டிசிசம் பற்றி, அரிஸ்டோட்டில் என்ன சொன்னார், ஹொராஸ் என்ன சொன்னார், ஆல் தட். ஓகேவா? ஸோ கிரிட்டிசிசம்னா என்ன அண்ட் ஃபேமஸான பீப்புளோடைய ஃபேமஸான கிரிட்டிக்கல் அப்ரோச் அபவுட் ரைட்டிங் லிட்ரேச்சர் என்னென்ன அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கேட்டால் நம்ம எழுதிக்கலாம். அண்ட் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து அந்த ஒர்க்கை ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த ஒர்க் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அந்த ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை மட்டுமே அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறது. நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து வேணால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த ஒர்க்கை மட்டுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆத்தரையோ பர்சனலாவோ போகாமல் அதாவது அந்த ஒர்க்கை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. யூ டோன்ட் கெட் பர்சனல். ஸோ இப்போ வந்து ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் இன் த சென்ஸ் வி டோன்ட் கெட் பர்சனல், வி ஒன்லி அனலைஸ் த ஒர்க் பேஸ்ட் அப்பான் த ஒர்க் இட் செல்ஃப். அந்த ஒர்க்கை மட்டுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் வித்தவுட் கெட்டிங் பர்சனல். ஓகேவா? ஸோ அப்போது அதோட ஸ்டைல், அதோட ஸ்ட்ரக்சர், அதில் யூஸ் பண்ணிக்க வேர்ட்ஸ், அதில் டோனு, இமேஜரி, வொக்காபுலரி, யூ அனலைஸ் ஓன்லி தட். ஸோ டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒர்க் இருக்குது, அதை வந்து ஆல்ரெடி 2-3 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், இந்த ஒர்க் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்குறது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு மீனிங் வந்து மக்கள் அசம்ஷன் பண்ணி வச்சுருக்கும் பொழுது இதை நம்ம ஏன் இப்படி ஒரு ஆங்கிளில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்க மீனிங்கை, ஓகேவா, ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்க மீனிங்கை வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இவங்க ஒரு புது வியூவை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் டவுன் ஸ்டெரியோடைபிக்கல் கான்செப்ட்ஸ். ஆல்ரெடி வந்து இந்த போயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் போயம் இருக்குது, இது லவ் கான்செப்ட் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த போயமை நம்ம ஏன் வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி அதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நமக்கு ஒரு புது இன்சைட் கொடுக்குறது, அந்த ஒர்க்கில் ஒரு புது இன்சைட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஓகேவா? ஸோ டீகன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பார்த்தாச்சு அண்ட் ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது ஒரு லிட்ரரி ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதோட பயனியர், இதோட முக்கியமான பர்சன் அப்படின்னு பார்த்தா ஃபெர்டினாண்ட் டி சசூர். ஸோ இவர் தான். ஓகேவா? ஸோ இவர் வந்து லாங்குவேஜை வந்து ஒரு ஒரு டூலாக பார்த்தாரு, விச் ஹேஸ் திஸ் ரூல்ஸ் அண்ட் சயின்ஸ், தான் லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சார் அவர். ஓகேவா? ஸோ அவரோட கான்செப்ட் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிசம். இந்த ஸ்ட்ரக்சரலிசமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சைன் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டேபிள் அப்படின்னு சொன்னேன்னா, நான் வாயால் சொல்கிறேன்னா அந்த டேபிள்னு நான் சொல்லும் போது என்னோடய மைண்டில் இல்லை கேட்குறவங்க மைண்டில் அந்த டேபிளோட இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசமுடைய தியரி. வெனெவர் ஐ சே அ வேர்ட், ஆப்வியஸ்லி அந்த இமேஜ் வந்து அதை கேட்குறவங்களோட மைண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். we don't know அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் இட் ஹேப்பன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, லைக் நான் வந்து லயன் அப்படின்னு சொல்கிறேன்னா, லயன் அப்படிங்கிறது வந்து சிக்னிஃபயர். அந்த லயனை நான் சிக்னிஃபயர், லைக் ஐ சே த வேர்ட் லயன் விச் இஸ் த சிக்னிஃபயர். ஓகேவா? அவங்க மைண்டில் வந்து ஒரு இமேஜ் வருது இல்லையா, நான் லயன்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து சிக்னிஃபைடு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு சிக்னிஃபயர் வந்து ஒரு சிக்னிஃபைடு ஐட்டமை சொல்லும் போது அந்த இமேஜ் வந்து நம்ம பிரெயினில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் சிம்பிளாக சொல்லணுன்னா. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுதான். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா லாங்குவேஜை வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ சசூர் வந்து என்ன பிலீவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜில் வந்து நிறையா ஹிடன் ரூல்ஸ் இருக்குது, பட் வி டோன்ட் நோ வை வி ஃபாலோ தட். நம்மளை தெரியாமலே அன்கான்ஷியஸாக நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அண்ட் லாங்குவேஜில் நிறைய சயின்ஸ் இருக்குது.
ஓகேவா, ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சைன் இருக்குது அப்படின்றத அவர் பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் அவர் பிலீவ் பண்ணுற என்னென்னா, ஒரு சிக்னிஃபையருக்கு ஒரு கான்க்ரீட்டான சிக்னிஃபைடு தான் இருக்குது. ஓகேவா, நான் லயன்னு சொன்னால் யூ கெட் ஒன்லி த மீனிங் ஆஃப் அ லயன், நத்திங் மோர் நத்திங் லெஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிலீவ் பண்ணிச்சு. இப்போ வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேர், அந்த பேர் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பேர்னு சொல்லும்பொழுது நம்ம மைண்டில் வந்து அந்த பழம் வந்து நம்ம மைண்டில் வந்து இமேஜ் வந்து நமக்கு வந்து சைன் வந்து வருது இல்லையா. ஸோ அந்த சைன் இட்செல்ஃப் நமக்கு வருது. பட் அது எதனால நமக்கு டக்குன்னு அது வருது அப்படிங்கிறது நமக்கு ஐடியலி தெரியலனா கூட எவ்ரி innate human being has the tendency to picturize அப்படின்றது தான் வந்து நமக்கு அது வந்து லைக் நம்ம சொல்லி தராமலேயே எல்லாருக்கும் அது இன்னேட்டான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அது வந்து வேறு எந்த ஒரு இதுவும் வராமல் நம்ம பேசும்பொழுது அந்த இமேஜ் நம்ம மைண்டுக்கு வருது. அண்ட் இட் டினோட்ஸ் ஒன்லி ஒன் மீனிங். அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிலீவ் பண்ணுது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரலிசம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறது என்னென்னா 1960s மேலே ஸ்டார்ட் ஆன ஒரு லிட்ரரி ட்ரெண்டு. ஓகேவா, ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரலிசம்க்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்ன பிலீவ் பண்ணுச்சுன்னா, ஒரு சிக்னிஃபையர், திரும்ப அந்த லயனுக்கே போவோமே, சிக்னிஃபையர் லயன் அப்படின்னு நான் சொல்லும் போது ஒரு சிக்னிஃபைடு இமேஜை கொடுக்காம, லைக் ஒரு சிக்னிஃபையர் ஒரு சிக்னிஃபைடு இமேஜை கொடுக்காது, ஆனால் அ லாட் ஆஃப் சிக்னிஃபைங் இமேஜஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுது. ஒரு எக்ஸாம்பிளுக்குனா, லயன் வந்து நம்ம லயன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி ரிலேட் பண்ணுவோம்? இந்த சென்ஸ், லயன்னா ஃபாரஸ்ட்டோட கிங். அடுத்து வந்து அந்த கிங் வந்து ஒரு கிங்டமை வந்து காட்டுறதாகவும், அந்த கிங்டம் வந்து ஒரு மொனார்கி சிஸ்டம் ஆஃப் கண்ட்ரியை வந்து டினோட் பண்ணும். அப்புறம் நம்ம யோசிப்போம் மொனார்கியில் எந்த கண்ட்ரி இருக்குது, அப்புறம் நம்ம ஒரு இங்கிலாண்டே திரும்ப நம்ம யோசிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சிக்னிஃபையர் அதாவது ஒரு சிக்னிஃபையர் இந்த சென்ஸ் லயன். ஒரு லயன் வந்து கான்க்ரீட்டாக ஒரு லயனை மட்டுமே குறிக்காமல் it goes through it gives a lot of signified அப்படிங்கிறது தான் வந்து போஸ்ட் கல்ச்சுரலிசமோட தியரி. ஒரே ஒரு மீனிங்கை தான் கொடுக்கோன்றது அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஸ்ட்ரக்சரலிசம்க்கு எக்ஸாக்டான ஆப்போசிட் தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஓகே, ஸோ இப்போ வந்து எதுக்கு இது ரெண்டையும் பக்கத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம் இந்த சென்ஸ், அப்போ தான் வந்து இதோட கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு புரியும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ் வெல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலிசமில் மீனிங் வந்து ஃபிக்ஸ்டு தான். லயனுக்கு லயன் தான் மீனிங். ஓகேவா, ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் வந்து மீனிங் வந்து அன்ஸ்டேபிளான மீனிங். ஓகேவா, மீனிங் வந்து எப்படி வேணால் மாறலாம். எப்படி லயனை வந்து இங்கிலாண்டாக வந்து கொண்டு போனாங்க, அந்த மாதிரி வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன். ஓகேவா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹென்னுன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஹென்னுன்னு எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஹென்னுன்றதை வந்து ஒரு பெட்டு மாதிரி வளர்த்து ஒரு மெமரிஸ்குள்ளே போய் அதை எப்படியோ கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு அந்த பொருளோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சிக்னிஃபைடு வந்து போகுதுன்றத போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ் பண்ணுது. அண்ட் இன்னொன்று என்ன, ஸ்ட்ரக்சரலிசம்க்கு மீனிங் வந்து ஃபிக்ஸ்டு தான். அப்போது சிங்கிள் ட்ரூத் தான். லயனுக்கு லயன் மட்டும் தான்டா ட்ரூத், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா, லயன்னா லயன் தான். ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் மல்டிபிள் ட்ரூத் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலிசமில் ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தான் இருக்குது. ஆனால் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமில் நிறையா மல்டிப்புளான ரியாலிட்டி இருக்குது, மல்டிப்புளான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ லயன் வந்து இங்கிலாண்டில் தான் போய் முடியும் எல்லாருக்கும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ லயன் அப்படின்னா கிங் ஆஃப் த ஜங்கிள் அப்படின்னு போகும். லைக் இது வந்து கரேஜ் அப்படின்னு, அதாவது தான் கரேஜான ஒரு மேனரிசம்ஸு அந்த மாதிரி வந்து லயன் வந்து ஒரு நாளைக்கு 21 hours ஸ்லீப் பண்ணும். எனக்கு வந்து அது இப்படி போகுது. ஓகேவா, ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மல்டிப்புளான ட்ரூத் இருக்கும், மல்டிப்புளான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். இதை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீனிங். ஓகேவா, ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வார்த்தையோட மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு பைனரி ஆப்போசிட்ஸ், அதாவது பைனரி ஆப்போசிட்னா ரிச் புவர் குட் பேட் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வார்த்தையோட மீனிங் கண்டுபிடிக்கிறதுக்கு பைனரி ஆப்போசிட்ஸ் வழியாக வந்து அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. பட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வார்த்தைக்கு வந்து மீனிங் கண்டுபிடிக்கிறது வந்து அது பிலீவ் பண்ணலை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். ஏன்னா வந்து அதுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கிறதா வந்து பிலீவ் பண்ணலை போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். இந்த சென்ஸ் எப்படின்னா, ஒயிட்னா பிளாக் தான் அப்படின்றத வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ் பண்ணலை.
ஓகேவா? ஒயிட்டும் எந்த ஒரு விஷயமும் ஒயிட்டும் கிடையாது, பிளாக்கும் கிடையாது, குட்டும் கிடையாது, பேடும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய கிரேயான ஏரியா இருக்குங்கிறத போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிலீவ் பண்ணுது. ஓகேவா? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றத ஸ்ட்ரக்சரலிசம் பிலீவ் பண்ணுது. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இன் பிட்வீனும் நிறையா ட்ரெய்ட்ஸ் இருக்குது, ஒன்று இது இல்லை அதுன்னு இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கேரக்டர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிலீவ் பண்ணுது. ஏன்னா வந்து நம்ம ஒரு பொருளோடைய ஆப்போசிட்டை தான் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிச் அண்ட் புவர் இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் ஒரு சமுதாயம் வந்து ஃபேவர் பண்ணும் அப்படிங்கிறதுனால போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து ஆப்போசிட்ஸ் ஓட மீனிங்கை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் வந்து பிலீவ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அப்படின்றது வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இமேஜ் வந்து நம்ம மைண்டில் வருது இல்லையா? ஸோ அந்த டீப் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு யூனிவர்சலான ஸ்ட்ரக்சர். அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கும் அந்த இமேஜ் வரும், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் அது வரும், வந்து சைன் லாங்குவேஜில் பேசுகிறவங்களுக்கும் அந்த இமேஜ் வரும். ஓகேவா? ஸோ அது வந்து இன்னேட்டாக நமக்குள்ளேயே இருக்குது அண்ட் யூனிவர்சலாக அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இப்போ நமக்கு யாரும் சொல்லித்தரல இல்லையா, நீ வந்து இது லயன் நினைக்குமோ மனசில் லயன் இமேஜ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் இன்னேட்டாக இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்துகிட்ருக்கு. அதை ஜஸ்ட்டு ஒரு படிப்பாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே வந்து அந்த இமேஜ் வந்து நமக்குள்ளே வந்து வருது. ஸோ அந்த விஷுவல் அந்த இமேஜ் இருக்குது இல்லையா, அது வந்து நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லித்தர வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறதா இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இமேஜ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு லாங்குவேஜை புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசிக்காக ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரோன்னா கூட ஒரு இமேஜை வச்சு அந்த குழந்தைக்கு நம்ம ரிலேட் பண்ண வந்து சொல்லித்தரும் போது அது இன்னும் ஈஸியாக இருக்குது. வி நோ தட் இல்லையா, விஷுவல் இமேஜஸை காட்டி எது சொன்னாலும் எந்த கண்டென்ட் சொன்னாலும் பெட்டராக போய் ரீச் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சரலிசம் வந்து சைன் லாங்குவேஜ், அதாவது விஷுவல் இமேஜோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அண்ட் சில டைம் ஆனால் வந்து வி ஹாவ் டு அக்ரி வித் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் ஆல்சோ. பிகாஸ் வந்து மனுஷங்களாக வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்காததால் தான் வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி ஆக்சுவலி வந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே வந்து இதை ஒத்து போக மாட்டாங்க, எல்லாருமே வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட், அதாவது உனக்கு இருக்கிறது தான் எனக்கும் இருக்குங்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு பிலீவ் பண்ணவங்க தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் தியரியை கொண்டு வந்தவங்க. பிகாஸ் தே பிலீவ் தட் ஒவ்வொரு சைனும் ஒன்று தான் கொடுக்கணுமா, இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்ட் அண்ட் யூனிவர்சல் அப்படின்றத பிலீவ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டேன். ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதுனா போதும். இதுதான் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி.